ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு 2 கேமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேமிங் பிக்ஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவாக. பட் ஆனால் ஏன் இந்த இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெசிஃபிக் வீடியோ, ஐ மீன் இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு தனி ஸ்பெசிஃபிக் வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க அந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூமாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னல். ஸோ இதோட டிக்கர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு டிக்கராக இருக்கும், SHRAP. ஸோ அதோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 596th பிளேஸில் இருக்கும். 27 சென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் சப்ளை அண்ட் மேக்ஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 3 பில்லியன். அண்ட் இது வெளில வரதுக்கு டைம் இன்னும் இருக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் புல்லிஷ் மூமெண்ட் இன் ஷார்ப்னல். ஸோ எக்கோ சிஸ்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா டாட் எக்கோ சிஸ்டம் வந்து நல்லா பம்ப் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக இருக்க நியர் எக்கோ சிஸ்டம் அந்த மாதிரி எல்லா எக்கோ சிஸ்டமே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எக்கோ சிஸ்டமில் பில்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் சொலானா பார்த்தீங்கன்னா சொலானா தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீக்காக இருக்குது. அவலான்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே தரல. ஸோ அவலான்ச்சோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் போயிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ சிஸ்டமில் அதில் பில்ட் பண்ண எக்கோ சிஸ்டமில் இருக்க காயின்ஸ் வந்து 1 or 2 தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் தந்திருக்கு. அது அவலான்ச்சோட எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணதோ ஸ்ட்ராப்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ராப்னல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவைலபிளாக இருக்குன்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HTXல அவைலபிளாக இருக்குது, பைபிட்ல வந்து அவைலபிளாக இருக்குது, அண்ட் யூனிஸ்வாப் V3ல அவைலபிளாக இருக்குது. காயின் அண்ட் பிட்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 43 சென்ட்ஸ் வரை தான் போயிருக்கு. ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்ட்ஸ் வரை போயிருக்கு. கம்ப்ளீட்லி நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேம் அண்ட் டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக் செயினோட இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் குட் ஐடியா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேம்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். அண்ட் அவங்களோட இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி ப்ராசஸை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்னலோட சார்ட் வைஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 27 சென்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கேமிங் காயின்ஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஸ்ட்ராப்னல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே தரல. ஆல் டைம் ஹை வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 43 சென்ட்ஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. லோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் லோவாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 18 சென்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட் வைஸாகவும் சரி அண்ட் கேம் வைஸாகவும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்டாக போச்சுன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தர சான்சஸ் இருக்குது. நியர்லி ஒரு 10 to 15x வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராப்னல் ப்ராஜெக்ட்டில். வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஸ்ட்ராப்பை வந்து எப்பயுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்போ ஒரு நல்ல பை என்ட்ரிஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதில் ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அக்குமுலேஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தாலும் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து பார்ஷியல் என்ட்ரிஸ் போட்டு ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். லாங் டேர்ம் ஹோல்டிங்னு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்னல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தரவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு அண்டர் வேல்யூடு ப்ராஜெக்ட் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிக் டைம் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பினான்ஸில் லான்ச் ஆனப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்டாக இருந்துச்சு. 296th பொசிஷனில் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ட்ரேடிங் அரௌண்ட் 35 சென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 90 சென்ட்ஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி ஃபேஸ் பண்ணி ஒரு 35 சென்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 பில்லியன் வந்து இருக்குது இதோட சப்ளை வந்து. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து அவுட் ஆகிருக்கு. சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அன்லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதில் இருக்குது. காயின் அண்ட் பிட்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. பேஜோட ஒரு இன்டர்ஃபேஸ் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்க. ஸோ அவங்க கொண்டு வந்திருக்க அந்த மெட்டாவர்ஸ் இன்டகிரேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கிராஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹியூஜ் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்களாவே கிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ விச் இஸ் a குட் ஐடியா. அண்ட் பிக் டைமோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் இருக்க சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல் டைம் லோ போனது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ஸ்க்கு போயிருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $1 வரையும் போயிருக்கு. ஸோ கேமிங் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து கேமிங் ப்ளஸ் மெட்டாவர்ஸ் ப்ளஸ் ஏஐ வந்திருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து இன்னும் ஒரு அடிஷனல் பவர் கிடைக்கும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $10 ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x or 20x வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோ நான் கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் ட்ரை பண்ணேன். கம்ப்ளீட்லி அண்டர் வேல்யூடு ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் தர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரேலி வந்து கேமிங்கில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நீங்கள் ஏதாவது காயினில் வந்து ப்ராஜெக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் அனாலிசிஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ see you in next video guys. Bye.